இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத கெட்ட பழகம் எங்க தளபதி கிட்ட இருக்குது. என்ன வேதாள 365 நாள் கொண்டாடிங்களாமா? என்ன கொண்டாடிங்க? கூட்டத்தை பாடுறாங்க, கூட்டத்தை பாடுறாங்க. தளபதிக்காக உயிரையும் கொடுப்போண்டாடு. தலையில இருக்கிற மசுரு தளபதி தான் உசுரு. 1 year செலிப்ரேஷன் FFC மூலமா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். வேற தளபதிக்கு இதுக்கு மேல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம். கடைசி வரையும் தளபதிக்கு எப்பயுமே நிறைய தம்பிகளா இருப்போம். எங்களுக்கு எத்தனை நடிகர் யார் வேணா வரலாம், யார் வேணா எவ்வளவு சூப்பர் ஸ்டார் வரலாம். ஆனா தமிழ் சினிமாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எங்களுக்கு ஒரே அண்ணன் எங்க இளைய தளபதி அண்ணன் விஜய் மட்டும் கலெக்ட் பண்ணி ஒட்டிட்டு இருந்தேன். ஸோ இந்த வயசுல என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். ஸோ அவருக்காக ஒரு புக் எழுதணும்னு தோணுச்சு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் தான் இது. பாத்தீங்கன்னா வந்து அவரோட ஸ்டோரி, அவரோட பயோகிராஃபி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபேனா அவருக்கு மேல வச்சிருக்க ஒரு லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு புக்கா இருக்கும். மச்சான் கிட்ட விளையாடு, மாப்பிள்ளை கிட்ட விளையாடாத. ஒரே டி-ஷர்ட் ஒரு வருஷமா போட்டுக்கிறாரு. இவ்வளவு ரஷ்ஷோர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சத்தியமா மாசா இருக்கு. தளபதிக்காக நாங்க ஃபேன்ஸ் பண்ற ஒரு சமர்ப்பணமா டெடிகேட் பண்றோம். தெறியோட வந்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மெயினா வந்து இந்த தெரி படம் வந்து எங்களை வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம்னா தளபதிக்கு தெரிதான். ஒரு படம் இன்னையோட வந்து சாதனைன்னு பார்த்தா தெரிதான். எங்க பட்டாளம் தளபதியோட இருக்கிற ரசிகர்களுடைய கூட்டங்கள் பாத்துங்க. தளபதியோட என்னைக்குமே நாங்க துணையா நின்றுகிட்டே இருப்போம். படம்ன்ற ஒரு படம் பார்க்கவும் கை தட்டவன்ற மட்டும் கூட்டம் கிடையாது. நாங்க தளபதிக்கு வந்து நற்பணி வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிறந்த நாள் ஜூன் 22 அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டமும் சிறப்பா ஒரு தமிழ்நாடு செய்யாத ஒரு நற்பணி வந்து சிறப்பா செய்யறது காத்துக்கிட்டு இருக்கோம். தானா சேர்ந்த கூட்டம், அன்பால சேர்ந்த கூட்டம். இதெல்லாம் வந்து மற்றவங்களாம் வார்த்தையா தான் சொல்லுவாங்க, எங்க செயலியா காட்டுறாங்க. பாத்தீங்களா, இதான் இளைய தளபதி ரசிகர்ன்றது என்பது வெறும் பேச்சு. தளபதி எங்கள் உயிர் மூச்சு. ஒரு வருஷம் செலிப்ரேஷனுக்கு எங்களுக்காக இது இடம் கொடுத்ததும் வெயிட் திருப்பி அதே படத்தை வசூல் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ தான் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ஒரு ஷோக்கு மட்டும் தான் ஆன்லைன் புக்கிங் ஓபன் பண்ணிச்சு. ஆனா அதுவும் ஃபுல் ஆயிட்டு தொடர்ந்து 2 ஷோ, தொடர்ந்து 4 ஷோ போட்டிருக்காங்க. அடுத்த எனக்கு வெறி. தளபதி தொட்டதெல்லாம் தெரி. ஃபர்ஸ்ட் எந்த கூட்டம் இருந்தோ அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்குது. தளபதி கிடைச்ச வெற்றி மட்டும் தான். தெரி இன்னைக்கு 17th டைம் பாருங்க தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. அதே மாதிரி தெரிக்கு எங்களுக்கு எல்லாம் க்ளோஸ் டு தட். ரெண்டு ரீசன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இனி 6 டேஸ்ல 100 crores கலெக்ட் பண்ண படம். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய சென்ட்ரல் ரிலீஸ் ஆகலாம், இங்க ரோஹிணி வெற்றில ரிலீஸ் ஆகல. அப்படி இருந்து 6 நாள்ல 100 கோடி. சிலதான் இன்னும் முக்கிட்டு இருக்காங்க 60 நாள் ஆகலாம். 2016ல 220 படம் மேல வந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டரான ஒரே படம் தெரியுமா? அவர் இளைய தளபதி மட்டும் இல்ல, எங்களோட இதய தளபதி. தளபதியோட பொன் சிரிப்பே போதும். 365 days செலிப்ரேஷன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறோம். சில பேர் வந்து ஓடாத படத்துக்கு 365 days பண்ணாங்க. ஒரு வருஷமா காஞ்சி போயிட்டாங்க, பண்ணிட்டோம், ஓகே ப்ராப்ளம் இல்ல. பட் அதுல என்ன சொன்னாங்கன்னா, நீ 200 நாளா நாங்க 365 நாளா, நாங்க 365 நாளா 500 முதல்ல 50 நாள் ஓட வைங்க. அதுக்கப்புறம் அது இன்னொருத்தர் என்ன சொன்னா 365 நாளும் தேட்டர்ல ஓடிச்சான். அது எந்த தேட்டர் இருந்தாலும் ஹோம் தேட்டர்ல கூட டவுட்டா இருக்கு. எங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க எப்பவுமே சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் சிவா கார்த்திகேயன் சூரா எல்லாம் பீட் பண்ணிட்டு எங்க கூட கம்பேர் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க உங்க படத்தை பாருங்க. 2017 இப்போதைக்கு பைரவா தான் இன்னும் நம்பர் 1ல இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த படம் அட்லி 2018 அதுதான் நம்பர் 1 கடைசி வரைக்கும் நம்பர் 10 11 அது வரதே உங்களுக்கு பெரிய விஷயம். முடிஞ்சா எங்க ரெக்கார்டை பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க கூட கம்பேர் பண்ணுங்க. அது வரைக்கும் கம்பேர் பண்ணாதீங்க.